ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போயிட்டு ராமேஸ்வரம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து கூட்டி போனான். ஸோ வாடா உனக்கு சூப்பரான இடத்த காட்டுறேன், நம்ம கண்ணூருக்கு போகணும் பைக் ஓட்டுறதுக்கு, பட் அதை விட சூப்பரான பீச் காட்டுறேன்னு சொல்லி கூட்டி போனான் அந்த இடம். ஸோ பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. சூப்பரான ஒரு பீச்சுங்க, அவ்வளோ க்ளீனாக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆள் நடமாட்டமும் அவ்வளவும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு விஷயம், பைக் ஜாலியாக ஓட்டலாம். ஸோ ஆஃப் ரோடு பைக் வச்சுருக்கோம்லாம் அவ்வளோ ஹாப்பியாக ஓட்டலாம். ஸோ சூப்பரான பீச், ரொம்பலாம் திணறலாம். நாங்கள் வந்து ஒரு டைம்லாம் பைக் ஓட்டுறதுக்காகவே கண்ணூர் போயிருந்தோம். ஸோ கண்ணூரில் ஓட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தெய்யம் பார்த்தோம். ஸோ தெய்யம்லாம் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போட்டு விட்றேன். ஸோ இந்த பீச் வந்து அண்டர்ரேட்டட் தான். ஸோ நிறைய பேர்லாம் யாருமே வரதில்லை. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ஸோ வர வழியே தான் அந்த பீச் இருக்குது. ஸோ முடிஞ்சால் பார்த்துருவாங்க. சூப்பரான ஒரு பீச். நீங்கள் பைக் ஓட்டுன்னு நினச்சிங்கன்னா இந்த பீச்சுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ மறந்துடாதீங்க. 2 பேருமே ஜாலியாக ட்ரோனில் வந்து ட்ரோனி ஷாட் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணோம். அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னுடைய ட்ராவல் பார்ட்னர். ஸோ எங்கே போனாலும் அவர் கால் பண்ணி கூப்பிடுவார், இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு. ஸோ நானும் உடனே ஓகே சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது பார்த்திங்கன்னா கொழுகுமலை. ஸோ நாங்கள் 2 பேரும் சோலோ ட்ராவலராக போனோம். அப்புறம் போயிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டு மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஜாலியாக பைக் ரைடு தான். ஸோ எங்கே போனாலும் சரி 2 பேருமே ஒருத்தர் சொல்லி தான் போவோம். ஸோ அவனும் எங்கே போனாலும் என்ன கூப்பிடுவான், நானும் எங்கே போனாலும் அவரை கூப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சோலோ ட்ராவல்லாம் ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. சோலோ ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸோ எண்ட் ஆஃப் த ஜெர்னியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதில் ஒரு ஆள் கண்டிப்பாக க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜென்ஸில் இந்த இடத்துல நாங்கள் 2 பேருமே சரி பைக் ஓட்டி தான் விளாண்டுட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு நேரம் போகவே இல்லை, அவ்வளோ சைலண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நல்லா பைக் ஓட்டி விளாண்டுட்டு வந்தோம். ஸோ கண்ணூரில் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அதுமாதிரி அங்கே க்ரௌடாக இருந்துச்சு. பைக் ஓட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கண்ணூரில் லாங்கஸ்ட் பீச்சாக தான். ஸோ டிரைவிங் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த விட இந்த இடம் சூப்பராக பெட்டராக இருந்துச்சு. ஸோ போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டு இந்த இடம் தான் நான் சொல்கிறேன். ஸோ கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி விட்றேன் லொக்கேஷன் எங்கன்ட்டு. ஸோ போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.